ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்முச்சலா யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் ஆல்ரெடி போன வீடியோலயே சொல்லியிருந்தேன்ல, ஆகஸ்ட் 23rd 24th ஆஃபர் போயிருக்கு. அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் புக் பண்ணி வச்சிருக்கேன்னு அதையே ஒன்றொன்னா ரிவ்யூ போட்டுடலாம். அப்புறம் இந்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் சண்டேலையும் ஆஃபர் போயிட்டு இருந்தது, அதுலேயும் நான் புக் பண்ணி வச்சிருக்கேன். அது இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். உங்களுக்கு தீபாவளிக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். செம்ம சூப்பரான ப்ராடக்ட்ஸ், ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில். நான் நிறைய இன்ஸ்டா பேஜையெல்லாம் செக் பண்ணுறப்பெல்லாம் மீஷோவில் உடனே ஓடி வந்து மீஷோவில் புக் பண்ணி வச்சிருவேன், இல்லாட்டி கடைசிக்கு விசிலிஸ்டாச்சு போட்டு வச்சிருவேன். அப்புறம் ஆஃபர் டைமில் போய் பார்த்தோம்னா அதுலேயும் 50 ரூபா 30 ரூபாலாம் கம்மியாகும். அதனால அப்போவே புக் பண்ணி வாங்கிடுவேன். அந்த மாதிரி வாங்குறதா. சரி, நாங்கள் என்னடா பண்ணுறது, நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. மறுபடியும் இப்போ செப்டம்பர் 19th பிளாக் பஸ்டர் சேல், மெகா பிளாக் பஸ்டர் சேல் தீபாவளிக்கு முன்னாடி வரும் தெரியுமா? அப் டு 80%. இப்போ நம்ம நார்மலாக போடுறது ஃபர்ஸ்ட் சண்டே, சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி போடுறதெல்லாம் கூட 70% ஆஃபர் தான் போடுவாங்க. பட் பிளாக் பஸ்டர் சேலில் 80% ஆஃபர். லாஸ்ட் இயரே நான் போட்டிருந்தேன், நல்ல ரிவ்யூ, நல்லா ரீச் ஆயிருந்தது வீடியோ. 50,000 ப்ளஸ் வியூஸ் போயிருந்தது. இந்த தடவையும் அதில் வரப்போகுது 19th செப்டம்பர். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஃபெயில் பண்ணுவீங்க. நிறையா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. நான் சொல்கிறதுக்காக வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்களா செக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, ரிவ்யூ பாருங்கள். ஒரு சிலது நான் சொன்ன மாதிரி தான், ரிவ்யூ பார்த்தாலும் ஒரு சிலதெல்லாம் நல்ல அவங்களுக்கு செட் ஆகிருக்காது, பட் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி இருந்தால் வாங்கலாம், ரிட்டனும் போட்டலாம். மீஷோவில் ஒரே ஒரு என்ன கேட்டால் மற்ற எல்லா இதுலேயும் விட மீஷோவை பொறுத்தவரையிலும் ரிட்டன் போடுறது ரொம்ப ஈஸி. நம்மளுக்கும் ரீஃபண்டும் ஆகிடும். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. அதனால் நம்ம புக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ரிவ்யூவும் பாருங்கள், நம்ம ஜெனியூனாக சொல்லுவோம். அதனால் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் பட்டனையும் டிங்னு தட்டிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா பேஜையும், அப்புறம் நம்மளோட ஸ்ரீ விஜயலட்சுமி ஜுவல்லர் சிபிஇ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கோல்டு டிசைன்ஸு, புது டிசைன்ஸு, ஆர்டரு எல்லாமே நான் அப்டேட் பண்ணுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை எப்போ போல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல். எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த தடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நிறையாண்ணா. அதெல்லாம் பார்த்துடலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தியாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க போயிடலாம். லாஸ்ட் அஃபோர்டபுள் ஜுவல்லரி ஹால் வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வாங்க இன்னைக்கு என்னென்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்றா, லாஸ்ட் டைம் நம்ம ஜுவல்லரி வீடியோ பார்த்தோம்ல, அது கூடவே இன்னொரு சாரியும் வந்திருந்ததில்ல, அதை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நான் லைவ் சேலில் வாங்கினேன். அதாவது நார்மலாக இருக்கிற ரேட்டை விட லைவ் சேலில் வாங்கினா ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு இன்னும் 20 ரூபா 30 ரூபா கம்மியாக கிடைக்கும். அப் டு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லி போடுறாங்க. பட் நல்லாவே இருக்கும். இது நீங்கள் ஆல்ரெடி ரெட் கலரில் பார்த்துருப்பீங்க. வேலண்டைன் டேக்காக எடுத்தேன்னு சொன்னேன்ல, வேர் பண்ண அன்னைக்கு. இது வந்து வடாமல்லி கலர் ஃபர்ஸ்ட்டாக. இதுவும் ஒரு ஒயிட் ஹார்ட்டின் எம்ப்ராய்டரி போட்ட நார்மல் ஜார்ஜெட் சாரீ தான். இது ஆல்ரெடி அதையவே கவுன் அடிக்கிறதுக்காக எடுத்தேன். பட் கவுன் அடிக்காமல் அப்படியே சாரியாக வேர் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு, சரி இதில் 4-5 கலர் எல்லாம் அவைலபிள் இருந்ததா, சரி இந்த வாடாமல்லி கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃப்ராக் அடித்தா செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ வரைக்கும் அடிக்கல, டைம் இல்லை. சரி அடிச்சிடலாம். ஒரு 3 ஸ்டெப்பு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃப்ளேடா கவுனாக அடிச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஓகே, இது சூப்பராக தான் இருக்கு இந்த ரேட்டுக்கு. சரி, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி லைவ் சேலில் வாங்குறதுன்னு சொல்லிட்டு, இதோ அதுக்கான டீட்டெயில்டு வீடியோவும் இதுலேயே கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக மீஷோ ஆப்பில் உள்ளே போனோடனே கீழே பார்த்தீங்கன்னா ஹோமு, கேட்டகரிஸு, அப்புறம் மாலு, லைவ் சேல், அப்புறம் மை ஆர்டர். அந்த இதில் நீங்கள் லைவ் சேல் போட்டிங்கன்னா நிறைய அன்னைக்கு என்னென்ன லைவ் சேல் போயிட்டுருக்கோ, இன்ஃப்ளூயன்சர்ஸோடது, அப்புறம் செல்லரோடது, அந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதில் எல்லாம் சூஸ் பண்ண தெரியாது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் நார்மலாக இப்போ சாரியை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சர்ச் வேணுமோ அதில் தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதிரி இப்போ சாரி பார்க்குறீங்களா, அதுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதுலேயும் லைவ் சேல் வரும். அதில் வந்து இந்த சாரீ சம்மந்தப்பட்டது, சாரியே தான் வரும்ன்ட்டு இல்லை, என்னென்னலாம் சேல் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்துடும். ஒரு செல்லர் என்னென்னலாம் சேல் பண்ணுறாங்களோ அது எல்லாமே பாருங்கள் டிஸ்பிளேயில் காமிச்சிட்டே இருப்பாங்க. அதையே ரிவ்யூவும் காமிப்பாங்க, எல்லாமே இருக்கும், லைவாக காமிப்பாங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம புத்தி இதுதான் சார். பாருங்கள், உள்ளே போனோன்னா ஆஹா இந்த கவுன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. பட் இதில் என்ன மைனஸ்னால் விஸ்லிஸ்ட் போட முடியாது, நீங்கள் அப்படியே வாங்கிக்கணும். வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இதை விட ரேட் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்கும். 50 ப்ராடக்ட்டு, 60 ப்ராடக்ட்டு, 70 ப்ராடக்ட்டு, ஒரு சில டைமில் 100 ப்ராடக்ட் மேலே இருக்கும். நம்மளுக்கு எது நம்ம விஸ்லிஸ்ட்டில் இருக்கிறதும் இதில் இருக்கான்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் நான் நிறையா வாங்கியிருக்கேன். இந்த சுடிதார் இதெல்லாம் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். நம்ம மற்ற டைமில் பார்த்தா 900 சம்திங் இருக்கும், இதில் பார்த்தா 750 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதனால் அப்போ புக் பண்ணிடுவேன்.
குவாலிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியும் தெரியும், பட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. பாருங்கள், இந்த மாதிரி காமிப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் இந்த இதில் என்ன ப்ராடக்ட் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களோ இந்த மாதிரி டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா அவங்க பார்க்குற நேரம் கரெக்டாக நம்மளோடதுக்கு டிஸ்பிளேல ஆச்சுன்னா அதே இதையும் எடுத்து காமிப்பாங்க. மற்றபடி எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்க இது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, ரிவ்யூ போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. பாருங்கள், இன்றைக்கி நான் நிதிஷ்குமார் பேரில் தான் போடுறேன். 13th வேணுமா, 23rd வேணுமா, 16th வேணுமான்னு. பாருங்கள், அந்த கவுன் நம்ம இப்போ பார்த்தோம்ல, அது சூப்பராக எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் லைவ் சேல். உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம். பட் என்னன்னா இதுலேயும் ரிட்டன் போட்டுக்கலாம், ரீஃபண்ட் ஆகிடும், ரிட்டன் போட்டுக்கலாம். 7 days ரிட்டன் பாலிசி எல்லாத்துக்குமே இருக்குது. மீஷோவை பொறுத்த வரையிலும் எப்போவுமே 7 days ரிட்டன் பாலிசி இருக்குது. சொன்ன மாதிரி தான், விஸ்லிஸ்ட் மட்டும் போட முடியாது. சரி, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இனி நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பார்த்துடலாமா? இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. அதாவது நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் கேட்டிருப்பேன், உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணட்டும் அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தவங்க எனக்காக டைப் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மிரர் ஒர்க் சாரீ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நிறைய நான் விஸ்லிஸ்ட் போட்டு வச்சுருந்தேன். சரி, அதில் ஒன்று சூஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்தது, மற்றதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததா. சரி, இது எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு செம்ம சூப்பரான டொமேட்டோ ரெட்டுன்னு சொல்ல முடியாது, டொமேட்டோ பிங்க்னு சொல்லிக்கலாமா, அந்த கலரில் நல்ல ஒரு லைட் வெயிட் சாஃப்டான இந்த ஃபேக் மிரர் தான், தில்லோன்னு நான் சொல்லுவேன்ல, அதோட தான். அதில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஸ்கேலப்பிங் பார்டரோட. செம்ம சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு எடுத்து கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதில் ஒரு 3 கலர் அவைலபிளாக இருந்தது. ஒரு க்ரீன், அப்புறம் இந்த கலர், இன்னொரு கலர், அந்த மாதிரி இருந்தது. சரி, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். டாசில் வேறு இதுக்கு எப்பவும் போல். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குங்க. ஸ்கேலப்பிங் டபுள் லைன், அந்த முக்கோணமாக வச்ச மாதிரி. இது கொஞ்சம் ஒரு ரெட்டிஷ் ஷேடு. அடுத்தது வந்து ஒரு நல்ல ஒரு பிங்க், ராணி பிங்க் ஷேடு. அப்புறம் ஒரு க்ரீன், ராமா க்ரீன் கலர் ஷேடு. நல்ல ஒரு நார்மலான நம்ம ஜார்ஜெட் சாரீ இருக்கும்ல, சிஃபான் ஜார்ஜெட்டு, அந்த மாதிரி சாஃப்டான டெய்லி யூஸ்க்கு தாராளமாக கட்டலாம். அந்த தில்லோ இது என்னென்னா மெஷினில் போட்டிங்கன்னா, மெஷின் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த இதெல்லாம் கலந்து வந்துடும். பட் என்ன சொல்கிறது, டக்குன்னு வேர் பண்ணுறதுக்கு இது செம்ம சூப்பர். இந்த ரேட்டுக்கு இது அஃபோர்டபுள்னே சொல்லுவேன். ஓகே சிஸ்டர், உங்களுக்காக தான் நான் இது வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குது. இதுலேயே காஸ்ட்லி எல்லாம் இருந்தது, விஸ்லிஸ்ட் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ப்ளவுஸ் வந்து இதே இதுலேயே ப்ளைனாக தெரியும், பட் அதுலேயும் டிசைன் இருக்கும். செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷனாக இருக்குது. ஓகே, இதோட பையிங் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது வந்து ஒரு மதுபானி. இது என்ன இந்த காட்டன் சாரீ தான். ஓகே, கலர் காம்பினேஷனுக்காகவே எடுத்தேன். இதெல்லாம் என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஆஃபீஸ் வேர், காலேஜ் வேர், நல்ல ரிச் லுக்காக காட்டும் தெரியுங்களா. அந்த காட்டன் விரும்புகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பர். வெறும் பிளைன் காட்டனே கட்டிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி எடுத்து, இதுவும் காட்டன் மிக்சடு தான், ரயான் காட்டன் மிக்சடு தான். இதில் இந்த டிசைனும் கலர் காம்பினேஷன் தாங்க இதுக்கு ஃபுல் பைசா வசூலுங்கிற மாதிரி. இந்த வார்லி பெயிண்டிங்னு நான் சொல்லுவேன்ல, இந்த முக்கோணமாக இருக்கும். அதாவது பொம்மைங்க டான்ஸ் ஆடுற மாதிரி, வேலை செய்கிற மாதிரி, விவசாயம் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கும் தெரியுங்களா. அதே இதில் முக்கோணமாக தான் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த ரோட் சைட்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிராயிங் எல்லாம் நம்ம நிறையா பார்ப்போம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது. இந்த பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வார்லி பெயிண்டிங்னு சொல்லிட்டு. இது வந்து நான் என்ன கலர், எப்பவும் போல் ஒரு ராணி பிங்க்குன்னு சொல்கிறதா, மெஜந்தான்னு சொல்கிறதா, இதைய அதுக்கு ஒரு மஸ்டர்ட் எல்லோ காம்பினேஷனோட செம்ம சூப்பராக இருக்குது. அதான் சொல்கிறேனே, பார்க்கறக்கு சாதா சாரி மாதிரி இருக்கும், பட் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் காட்டும். நீட்டாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும். கான்ட்ராஸ்ட் கலர்லேயே ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க. நிறைய கலர் காம்பினேஷன் இதில் அவைலபிள். செம்மையாக இருக்குங்க. இந்த ரேட்டுக்கு இது வாவ் 5 ஸ்டார் தாராளமாக கொடுத்துடலாம். அந்த மாதிரி இருக்கும். இது ரிவ்யூ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் நான். அப்புறம் ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன் இப்போல்லாம் ரிவ்யூ போடுறதில்ல. நான் தான் 2 மாதம் லீவ் விட்டுட்டேன்ல, அதனால் அந்த கோவத்தில் நான் ரிவ்யூவே போடலை. இனிமேல் போட்டுடலாம், சரிங்களா. செம்ம சூப்பராக இருக்குது. வாவ், இது நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை அழகாக டிசைன் பண்ணி சிம்பிளான பேட்ச் ஒர்க் கொடுத்து, ரொம்பவும் ஹெவியான பேட்ச் ஒர்க்கே கொடுக்கக்கூடாது இதுக்கெல்லாம். இதோட டீசென்ட்டே அப்புறம் கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஒன்றும் இல்லையா, ப்ளைனாக ஸ்டிச் பண்ணி போட்டாலும் கூட இந்த சாரியை வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். பட் இப்போ வந்து ட்ரெண்டிங் வந்து பேட்ச் ஒர்க் தானே, அதனால் இந்த கலர் காம்பினேஷன் கொடுத்து சிம்பிளாக ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா என்னோட டெய்லரிங் வீடியோ சரியாக யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க நான் நல்ல டெய்லருங்க,
எங்கள் வசந்தி அக்கா கிட்ட நல்லா டெய்லர் கற்றுக்கிட்டேன். ஓகே, இதோட பையிங் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேணும்னா வாங்கி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதோட ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டுடலாம். எடுத்து வச்சதோட சரிங்க. லைனிங்கே எல்லாமே தூங்கிட்டு இருக்கு. அதை போய் தட்டி எழுப்பிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து விஜி ஒரு டோலா சில்க் பிடிக்கும்னு சொல்லுவேன்ல, ஒவ்வொரு வீடியோலையும் நல்லா இருக்குங்க. டெய்லி வேர் பண்ணிக்கிறதுக்கு தாராளமாக, அதாவது 500 + 600 எவ்வளோ வேணாலும் கொடுத்து எடுக்கலாம். அதுக்கு தகுந்த கம்ஃபர்டபுள் இருக்கும், அதுக்கு தகுந்த ரிச் லுக் இருக்கும். என்ன சொல்கிறது, ஒன் டே ஃபுல் டே இப்போ நான் கட்டிட்டு போய் கடையில் உட்காந்தனாலும் எனக்கு கொஞ்சம் கூட ரஷ்ஷாக ஒரு மாதிரி கசகசனே ஆகாமல் நல்லாயிருக்கும். அந்த கஷ்டமான இதே இருக்காது. அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்னால் அது டோலா சில்க் சொல்லிக்கலாம். ரிச் லுக்காகவும் காட்டும். மைல்டான பார்டரு, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். நல்லா இருக்குது. நல்ல ஒரு டார்க் வயலட் பர்பிள் ஷேடும், அதுலேயும் உள்ள சின்ன சின்ன டிசைன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இந்த மஸ்டர்ட் கலர் பார்டர். இதுலேயும் 2-3 கலரெல்லாம் அவைலபிள் இருந்தது. ரிவ்யூவும் செம்ம சூப்பராக போட்டிருந்தாங்க. கலர் காம்பினேஷன் 100 out of 100 அந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு டார்க் வயலட்டுக்கு நல்ல ஒரு எல்லோ, மஸ்டர்ட் எல்லோ. இங்கே பாருங்கள், வேர் பண்ணிக்கிறக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க மெயினாக. அதே மாதிரி இதே வேர் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் போகணும், கடைவீதி போகணும், வெளியே போகணுன்னா டக்குன்னு நம்ம ட்ரெஸ் மாற்றணும்னு அவசியமே இல்லை. இதுலேயே போய்க்கலாம். அதாவது டெய்லிக்கும் யூஸ் ஆகும். எங்கேயாச்சும் வெளியே கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீட்டாகவும் இருக்கும். நம்ம எப்படி ஃப்ளீட் எடுக்கிறோமோ அதே மாதிரி நிற்கும். அதுதான் டோலா சில்க்கு. டோலா சில்க்லேயே 2-3 எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொரு உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். மீஷோவை விடவும் கம்மி ரேட்டில் ஒரு பக்கம் வாங்கினேன். பட் அதோட குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு சரி 1-2 சாரீ இல்லைங்க, 10 சாரீ வாங்கினேன். சரி, எதுக்குன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஐடியாவில் வாங்கினேன். பட்டு நம்மளுக்கு டைம் இல்லையா, அதனால் சரி அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். எங்கே வாங்கினேன் எப்படின்னு. நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு ஒன்று ஷார்ட்ஸாவோ இல்லை வீடியோவாவோ அப்லோட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எனக்கு தான் டைம் இல்லை, என்னால் முடியல, அதனால் நான் ட்ரை பண்ணல. உங்களுக்கு யாருக்காச்சும் யூஸ் ஆகுதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இனி வர அப்டேட்டில் வந்து அப்கமிங் வந்து நல்ல ஃபெஸ்டிவல் சீசன் இல்லையா, தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரியெல்லாம். சரி, ஓகே, இதோட பையிங் லிங்க்கும் கீழே கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் 2 ப்ராடக்ட் வந்துருக்குது. சரி, 1 by 1 பார்த்துடலாமா? ஆக்சுவலாக 3 ப்ராடக்ட் எனக்கே தெரியல பாருங்களேன். ஓகே, இதில் இந்த டோலா சில்க் மட்டும் இப்போ ரிவ்யூ போட்டுடலாம். இதுவும் ஒரு டோலா சில்க் தான். அந்த டோலா சில்கில் நீங்களே பாருங்களேன், அடுத்தடுத்து வர்றதுலையே கலர் காம்பினேஷன் வைஸ் செம்ம சூப்பராக இருக்கும். இது ஒரு ராமா க்ரீன் கலர் வித் பிங்க் பார்டரு. அதில் இந்த டிசைன் இப்போ வர, இது பேர் என்ன, பைத்தானி டிசைனா எனக்கு சரியாக தெரியல. இந்த மாதிரி டான்ஸிங் கேர்ளு நல்லா அழகாக இருக்கும். அந்த ட்ராயிங்கே அழகாக இருக்கும். இதோட குவாலிட்டியும் செம்ம சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷனும் ஆசம்னே சொல்லலாம். இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிள். கிட்டத்தட்ட ஒரு 7-8 கலருக்கு மேலே அவைலபிள். எல்லா கலர் காம்பினேஷனும் செம்ம சூப்பராக இருந்தது. சரி, நம்ம இந்த கலர் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். நல்லா இருக்குங்க. இது சொன்ன மாதிரி தான், டோலா சில்க்கு கட்டுறக்கும் நல்லா இருக்கும், பார்க்குறக்கும் கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். நிறைய செல்லர்கிட்ட இன்னும் ரேட்டு கம்மியில் இருக்குது. இப்போ இருக்குது. நான் எடுக்கிறப்போ ஓரளவுக்கு ரேட்டு மீடியமாக தான் இருந்தது. பிலோ 500 தான். பட் இதெல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்கா. பார்ட்ரு ரொம்ப ஜரி எல்லாம் வந்து ரொம்ப டெம்பராலாம் இருக்காது. சாஃப்டான ஜரி பார்டர் தான். நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கோங்க தாராளமாக. பாருங்கள், குட்டி குட்டி ஜரி வயிறு ஊசி பேட்டர்னில். என்னோட நெயில் பாலிஷ் கலராகவே இருக்குல்ல. இதுதான் வயிறு ஊசி பேட்டனும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கடைக்கு எல்லாம் வந்துருச்சு. கடைக்கே தூக்கிட்டு போயிட்டேன். பட் என்ன ட்விஸ்ட்னு பாருங்கள். ரெண்டு தான் இருக்கு. இன்னொன்று இருக்கான்னு பாரு. அந்த பையில தான் போட்டோம், ஆனால் 2 தான் இருக்கு. சரி விடு விஜயலட்சுமி, இருக்கிறத வச்சு ரிவ்யூ போடு. அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். மூணு எடுத்து போட்டேனேடா. 2 பார்சல் வந்துருக்கு. இந்த இன்னொரு சாரீ வந்து சிரோஸ்கி ஸ்டோன் ஸ்பெஷல் சாரீ சீரீஸில் வந்துடும்.
சாரியும் என்னோட நெயில் பாலிஷும் சேம் கலராக இருக்குது. அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ப்ளவுஸ் இந்த மாதிரி சீக்வன்ஸில் கூட வந்து இந்த பாப்கார்ன் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இது பேர் பாப்கார்ன் மெட்டீரியல். நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து குஷி சாரின்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ வந்து பாப்கார்ன் சாரி எல்லோ வந்து கேசல் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃப்ளைன் சாரி மாதிரி தான். ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும். கலர் வந்து மேலே எல்லோ வரும், கீழே ப்ளூ வரும். அப்புறம் கிளிட்டர் இருக்குது. இது குட்டி குட்டி கிளிட்டராக இருக்கும், கொஞ்சம் ஷைனிங் கொடுக்கும். இந்த சாரீ வந்து நீங்கள் கலர் காம்பினேஷனுக்காகவே சூஸ் பண்ணலாம். லிட்டில் பிட்டு டிரான்ஸ்பரண்ட்டு தான், பட்டு ரொம்ப சிங்கிளாக வேர் பண்ணால் தான் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுமே ஒழிய நம்ம எப்போவுமே ஃப்ளீட் எடுத்து கட்டினோம்னா அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. பட் டெய்லி யூஸ்க்கு செம்ம சூப்பராக இருக்கும். கலர் காம்பினேஷன் இதில் நிறைய இருக்குது. ஒரு 7-8 கலருக்கு மேலே நிறைய செல்லர்ஸ் கிட்ட நிறைய கலரில் இருக்குது. ஸ்டஃப்பு செம்ம சூப்பராக இருக்குது. ப்ளவுஸ் வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன்ல அதே மாதிரியே ஸ்கேலப்பிங் கொடுத்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க கலரு. ஆக்சுவலாக என்னோடய அக்கா கல்யாணம் ஆன புதுசில் அவங்க குஷி சாரின்னு சொல்லிட்டு இதுலேயே 2-3 கலர் வச்சுருந்தாங்க. அப்போ இருந்து எனக்கு ஆசை. பட் இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு எடுப்பேன்னு எனக்கு தெரியல. சில்வர் சரி சீக்வன்ஸு அந்த சம்கி எல்லாமே இருக்குது. ஓகே தான். ரொம்ப இதுன்னு சொல்கிறது ஆகான்னு சொல்கிறது நார்மலாக இருக்குது. இந்த ரேட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்துடலாமா? இப்போவும் 2 ப்ராடக்ட் வந்திருக்கு. அது வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்டில் போயிடும். இந்த சாரீ பார்த்துடலாம். ஆக்சுவலாக இதுவும் இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. நான் ஒரு டைம் சொல்லுவேன் தெரியுங்களா, இமேஜில் இருக்கிற மாதிரியே அதே மாதிரி நான் கையிலையும் காமிப்பேன், இமேஜையும் காமிப்பேன். ரெண்டும் சேம் டு சேமாக இருக்கும். இதுவும் அதே பாப்கார்ன் ஸ்டைல் சாரீ தான். அதாவது அந்த குஷி சாரின்னு சொன்னால அதே இது. பட் இது வந்து சிங்கிள் கலர். ரேட்டு அதை விடவும் இது அஃபோர்டபுளாக இருந்தது. நான் எடுக்கிறப்போ 290 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள். நிறைய செல்லர் கிட்ட நான் ஒரு வைன் கலர் எடுத்தேன். மெரூன்னு சொல்ல முடியாது, ஒரு வைன் கலர், பீட்ரூட் கலர் மாதிரி நல்லா இருக்குது. டார்க் கலர். சரி, லாஸ்ட் டைம் டபுள் ஷேடில் லைட் ஷேட் எடுத்துட்டோம். இது கொஞ்சம் டார்க் ஷேடாக எடுத்துக்குவோன்னு சொல்லிட்டு இதுலேயும் அங்கங்கே அந்த கோல்டன் கலர் இது டைமண்ட் ஸ்டோன் மாதிரி ஒட்டியிருக்காங்க. டேசல் கொடுத்துருக்காங்க. அதே சேம் டு சேம் தான். பட் சிங்கிள் கலர் யூஸ்க்கு இது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ரொம்ப ஜிகுன்னு ரொம்ப கிராண்டான சாரியெல்லாம் எடுக்க மாட்டேன். அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் எடுப்பேன். ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் என்னென்னா இந்த மாதிரி வரதில் ப்ளவுஸ் பீஸ் வந்து வெறும் 80 சென்டிமீட்டர் தான் இருக்கும் மாட்டிருக்கு. பட் இந்த ரேட்டுக்கு இது ஓகே தான், சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அஃபோர்டபுள் ரேட்டில் தான் எல்லாமே வாங்கியிருக்கிறேன். டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணிடலாமா? பாய்.